கல்வாரி சிலுவை நன்னில் வருகிறோம். முற்றிலும் அழகுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று எழுதியிருக்கிறது. ஓ, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா. அழகானவர். நமக்காக அவர் முகம் சுதைக்கப்பட்டது. நமக்காக அவர் முகம் சுதைக்கப்பட்டது. அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். நமக்காய், நம் நிமித்தமாய் அவர் முகம் சிதைக்கப்பட்டது. அவருடைய அன்பை உணர்ந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்புதான். இந்த வேளையில நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கின்றேன், படைக்கின்றேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன். உங்க சத்தம் உயரட்டும். என்னை முற்றிலுமாய் தருகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியம். அல்லேலூயா. இரண்டாவது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவன் தந்த வேளாண் வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்குள்ளாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னை பாசத்தோடு அன்போடு அழைத்த என் அன்பு போதகர் ஐயா அவர்களுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாறாமல் என் அன்பு சகோதரர் சாம் ஹட்சன், என் அன்பு தம்பிக்காக நான் கர்த்தருக்குள்ளாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் வருகை புரிந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருக்காகவும் நான் கர்த்தருக்குள்ளாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அளவில்லாமல் நான் சொல்லிப்பார். கர்த்தர் மேன்மையான காரியங்களை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை செய்ய போகிறார். ஒரு விஷயம் நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் மேன்மையான காரியங்களை நம் மத்தியில் செய்ய போகிறார். நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவர், நீ எத்தனை அன்புள்ளவர் அப்பா. விடைமாறாத அன்புக்காக, விடைமாறாத இரக்கங்களுக்காக, நீங்கள் வாழ்க்கையை பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. மறவாமல் நினைத்தீரையா, மனதாரும் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதாரும் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எதிரேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எதிரேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்லோகி
சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை கொடுத்தீரே, தள்ளாட விடவில்லையே. தடைகளை அகற்றீரே, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்துவம் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்துவம் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதாரும் நன்றி சொல்வே. மனதார நினைத்தீரையா, மனதாரும் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாவிகளாயிருக்கையில் எங்களை நினைத்து எங்கள் மேல் பாசத்தை பொழிந்த உடைய மாறாத அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் முற்றிலும் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மனிதர்களாக நாங்கள் பேசினால் எங்கள் ஞானத்தை வைத்து எங்கள் அறிவை வைத்து பல காரியங்களை பேசலாம். ஆனால் நீரே எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறேன், எங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறேன், எங்கள் கேள்விகளை அறிந்திருக்கிறேன், எங்கள் மன சஞ்சலங்களை அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் நடக்க நீங்கள் சிவன் பிதாவே, ஆமென் ஆமென். என் அருமை தெய்வ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த போது இது ஒரே ஒரு காரியத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் இன்று நான் வந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்கு சோஸ்திரம். என் செய்தி போகிறதுக்கு முன்பாக உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. கதை என்று சொல்லும் போதுதான் சில பேர் முகத்திலே சிரிப்பை பார்க்க கதை கேட்டு கேட்டு பழக்கமாயிற்று இல்லையா? பாருங்கள், இப்படியாக ஒரு கணவர் தன் மனைவிக்கு காது சரியாக கேட்கவில்லை என்று எண்ணின அவர் ஒரு நாள் ஒரு மருத்துவமனைக்கு போனார். என் மனைவிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல, அவருடைய காதுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது சொல்லி புரியவில்லை. ஆதலால் அவருடைய பிரச்சனை தீர்க்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு வைத்தியரை பார்க்கும்படி சென்றார். அவர் சொன்னார், ஐயா, என் மனைவி காது சரியாக கேட்காது,
அதாவது எந்த அளவுக்கு அவருடைய காதுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. எளிதான முறையிலே அவள் காது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதாவது ஆலோசனை நீங்க தர முடியுமா என்று கேட்டேன். டாக்டர் சொன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாதுயா, எளிதாக உங்கள் மனைவியோட காதுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்க அறிந்து கொள்ளலாம். மனிதன் அவளோடு காத்திருந்தான், என்ன சொல்ல போகிறார். அவர் சொன்னார், ஒரு 20 அடி தூரம் நீங்க நின்று உங்கள் மனைவியை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்க. மனைவி பதில் சொல்லலன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் கொஞ்சம் கிட்ட சென்று திரும்ப அதே கேள்வியை கேளுங்க. அதற்கும் பதில் சொல்லனா இன்னும் கொஞ்சம் கிட்ட போங்க. அப்படியாக உன்னோட மனைவியோட காதுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டரை பார்த்து சொன்னார், ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன், இவ்வளவு எளிதான ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடினார். வீட்டுக்கு போன போது அவருடைய மனைவி அவர் நாற்காலிலே அமர்ந்து டேபிளிலே அமர்ந்து காய்கறிகளை திரும்பி வெட்டி கொண்டிருந்தார். வாசல் அடியிலே வந்த அவர், இந்த மனுஷன் பார்த்தார், டாக்டர் சொன்னது போல 20 அடி தூரம் இருக்கிறது. மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். சத்தத்தை உயர்த்தி கேட்டார், டார்லிங், எனக்கு என்ன சமையல் செய்தாய் அப்படின்னு கேட்டார். ஒரு பதிலும் கேட்கல. ஐயோ, மனைவியோட காது உண்மையாவே கெட்டு போயிடுச்சு போல இருக்கு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னும் கிட்ட போனாய், திரும்பமாக கேட்டார், டார்லிங், என்ன சமையல் செய்தாய்? ஒரு சத்தமும் கேட்கல. இன்னும் கிட்ட வந்தார், அப்பயும் பதில் கேட்கல. கடைசியில காது கிட்டே வந்துட்டார். அவ காது ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்குன்னு சொல்லி காது கிட்டே வந்துட்டார். டார்லிங், இப்பயாவது பதில் சொல்லு, என்ன சமையல் செய்தாய்? மனைவி திரும்பினார், சத்தம் போட்டு கூச்சலிட்டு சொன்னார், ஏன் கூச்சல் எடுக்கிறீங்க? ஏற்கனவே 3 தடவை சொல்லிட்டேன், இன்னைக்கு சாம்பார் சாதம் சட்னி வைத்திருக்கிறேன், தோசை வைத்திருக்கிறேன். அவர் நினைச்சாரு மனைவிக்கு தான் காது கேட்கலன்னு. ஆனா உண்மையான பிரச்சனை மனைவி கேட்கல, அவருக்கு தான் காது கேட்கல. பல நேரத்தில் இப்படிதான் நான் அவங்க கிட்டதான் இந்த குறை இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா உண்மையானவே பார்க்கிறேன், நம்முடைய கண்களை பார்க்கிற பார்வைதான். நம்முடைய வாழ்க்கையில தான் பல குறைகள் இருக்கிறது. அது தெரியாம அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை பலரை குற்றப்படுத்துவர்களாக இருக்கிறோம். என் அருமை கத்துடைய பிள்ளைய, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு கத்துடைய பிள்ளைய, ஒரே ஒரு காரியத்திற்காக தான் ஆண்டவருடைய சமூகத்தை இங்கு பேசும்படி வந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, தேவன் அருளினிய சொல்ல முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையின் ஊடாக கடந்து சென்ற பாடுகளுக்காக, ஆண்டவர் சிலுவையின் ஊடாக அவர் கடந்து சென்ற பெற்றுக்கொண்ட காயங்களுக்காக நன்றி செலுத்தவே வந்திருக்கிறேன். என் அருமை தேவச்சனமே, ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா? சிலுவை ஒன்று இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு ஒன்று இல்லை என்றால் உயிர்த்தெழுந்தது ஒன்று இல்லை. அப்படி உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லை என்றால் நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு இல்லை. என் அருமை கத்துடைய பிள்ளையே, இயேசு சிலுவையின் பாடுகளூடாக கடந்து சென்றபடிதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா! என் அருமை கத்துடைய பிள்ளையே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையின் அடையாளம் பலருக்கு ஒரு அவமான சின்னமாக இருந்தது. பலருக்கு அகோரமான மரணத்தின் வேதனையின் சின்னமாக இருந்தது. ஆனால் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நமக்கு அது வெற்றியின் சின்னமாக இருக்கிறது, சந்தோஷத்தின் சின்னமாக இருக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சின்னமாக இருக்கிறது. It's a big sign of hope, it's a sign of victory, and it's a sign of joy. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், இன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கழுதையை போல ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபம் செய்து அவரை தொந்தரவு செய்து இன்று அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்று வரும்போது ஒரு நன்றி உள்ள ஒரு நாயை போல வாழையை ஆட்டிக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். ஏன்னா இயேசு சுவாமி வந்தால் போதும், நம்முடைய கண்ணீர் மாறும், நம்முடைய வேதனைகள் மாறும், நம்முடைய சஞ்சலங்கள் மாறும்.
இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம், நம்முடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுவது நிச்சயம், நம்மை சந்தோஷப்படுத்துவது நிச்சயம், நம்மை பாக்கியத்தால் நிரப்ப போவது நிச்சயம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக தேவன் நம்மை வைக்க போவது நிச்சயம். காரணம் வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் வெற்றி சிறைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சிறைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, நான் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பின் பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பக்தன் எழுதுகிறார். அவர் ரத்தத்தால் கலவப்பட்டு அவருடைய தகுதி உள்ள பிள்ளைகளாக, பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை முன்குறித்தாரே, அந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லவே வந்திருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இது என்னும் பொழுது பல நாடுகளை கைவசம் செய்த பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தி நெப்போலியன் போனபார்ட் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் இவ்வாறாக சொன்னார், இந்த உலகத்தின் பல தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எந்த தலைவர்களை வைத்து இயேசுவை ஒப்பிட்டு பேசவே முடியாது. நெப்போலியன் சொன்னார், நெப்போலியனாக நான், அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசராக நாங்கள் இந்த தேசங்களை, நாடுகளை வன்முறை மூலமாக, பலாத்காரத்தின் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்தோம், ராஜ்யங்களை ஸ்தாபித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அன்பின் நிமித்தம் ராஜ்யங்களை ஸ்தாபித்தார். எங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு சில காலங்கள் தான் இருக்கும், ஆனால் இயேசுவின் ராஜ்யம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். காரணம் என்ன? அவருடைய ராஜ்யமோ அன்பினால் கட்டப்பட்ட ஒரு ராஜ்யம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அந்நாட்கள் இருந்து பல மக்கள் கிறிஸ்தவர்களை அழித்து போட என்று எத்தனித்தார்கள். ரோமர்கள், பல எதிரிகள் கிறிஸ்தவர்களை அழித்து போடும் எத்தனித்தார்கள். ஆனால் அவருடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் தவறுபடி ஆயிற்று. என்றும் கிறிஸ்துவம் பழுகி பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஒருவர் நம்மை தடுத்து நிறுத்துவதில்லை. காரணம், தேவன் மரணத்தை ஜெயித்தவராக இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நெப்போலியன் போனபார்ட் தேவனுடைய சிலுவையை எண்ணி, தேவனுடைய அன்பை எண்ணி மேன்மையாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன? ஏசாயா 53:4-5 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவராக இருந்தார். வேற வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறின நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நன்கு அறிவோம், இயேசு கிறிஸ்துவுக்கு 5 காயங்கள் இருந்ததாக. 2 கைகள், விழாவில் கால்கள் என்று 5 காயங்கள் இருந்ததாக நாம் நன்கு அறிவோம். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த 5 காயங்கள் காற்றிலும் மற்ற காயங்களும் இயேசுவுக்கு இருந்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 29-30 வசனத்தை யாராவது படிங்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 23:29-30 வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாமல் காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கிற கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தாவிருக்கிறவர்களுக்கோ, சாராயத்தை மது அழிக்கிறவர்களை தானே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் ஒன்று காரியத்தை மையமாக சொல்லுகிறது. காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத காயங்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மதுபானம் குடிக்கிறதா? குடியை கெடுக்கும் என்று சொல்லி பலர் நாம் கேள்விப்பட்டிருக்க கூடும்.
மதுபானம் குடிக்கிறதால் தேவனுடைய ஆலயமாக நம்ம சரீரத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இது என்னும் பொழுது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பேரியர் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த நாட்களிலே மதுவெடுக்கு என்று ஒரு சட்டத்தை நிறுவினார். ஆனால் அதை சட்டத்தை விரும்பாதவர்கள் அதை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் செய்தார்கள். அண்ணா அவர்கள் அந்த உரையிலே அங்கிருந்த போராட்டம் செய்கிற மக்களை பார்த்து சொன்னார், ஏன் அந்த மதுவிலக்கை நான் கொண்டு வந்தேன், சட்டத்தை நிறுவினேன் என்றால், என் சிறு வயதிலே என் வீட்டுக்கு முன்பாக ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த வீட்டு மாலையிலே அந்த வீட்டின் கணவர் எப்பொழுதும் குடித்துக் கொண்டு வருவார். அந்த வீட்டுக்கு குடித்து வீட்டை நுழைந்தால் போதும், அதற்கு முன்பாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனதில் அழுகையின் சத்தம் கேட்க அந்த வீட்டுக்குள் போல மருவி நாடிப்பார். ஒரே கூச்சல், ஒரே ஆளல். ஆறுங்கள், பிள்ளைகளுடைய சத்தம், அழுகிற சத்தம் கேட்கும். பிள்ளைகள் புலம்புவார்கள், அப்பா அம்மா அடிக்காதீங்க என்று சொல்லி சத்தம் கேட்கும். ஐயோ அண்ணனை அடிக்காதீங்க, தப்பி அடிக்காதீங்க அழுகிற சத்தம். அம்மா எனக்கு, அப்பா எனக்கு வலிக்கிறது, ஐயோ என்னை விட்டுடுங்க சொல்லி அழுகை புலம்புகிற சத்தமே அதிகமாக கேட்கும். ஒவ்வொரு நாளும் இதே சத்தம் தான். பல நேரம் அழகின் சத்தம். எவ்வளவு மக்கள் வந்து ஆறுதல் வார்த்தைகள் ஆலோசனை கொடுத்தாலும் அந்த மனுஷன் கேட்கவே மாட்டான். எப்பொழுதும் குடித்து வந்து மனைவி அடிப்பான். என் அருமை தெய்வ செல்லுமே, அண்ணா அவர்கள் சொன்னார், எனக்கு முன்பாகவே அந்த குடும்பம் அழிந்து போனதை நான் பார்த்தேன். அந்த மனிதன் தன் மனைவியை கத்தியால், தெரியாமல் குடிவெறியினால் கத்தி தூக்கி போட்டான். அதை அந்த மனைவியை குத்தினது. தன் மனைவியை அதிகமாக நேசித்தார். ஆனால் குடி வெறியினால் பாருங்க, தான் என்ன செய்கிறேன் அறியாமல் அவளை போட்டு போட்டு அடிப்பார். என் அருமை தெய்வச்சனமே, இந்த மனிதனை சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். ஜட்ஜ் சொன்னார், உன் மனைவியை கொலை செய்தார், ஆகிலும் உன் மனைவியை நேசிக்கிறாய் என்று நாங்கள் அறிவோம். குடியின் மயக்கத்தினால் தெரியாமல் இந்த தவறை நீ செய்துவிட்டார். ஆனால் அதனால் சில வருடங்கள் மாத்திரம் உனக்கு தண்டனை கொடுத்து, உனக்கு சிறு பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொண்டு உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனா இந்த மனிதன் சொன்னார், இல்லை, என்னை சாகடியுங்கள், என் மணியை மனசாட்சி இல்லாமல் கொன்ற ஒரு பாவி, தயவுசெய்து என்னை கொன்று விடுங்கள், தயவுசெய்து என்னை கொன்று விடுங்கள். அவனை கொன்ற அந்த மனசாட்சியை என்னை குத்துகிறது, என் பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியாது, என்னையும் கொன்று விடுங்கள். ஜட்ஜ் சொன்னார், இல்லை இல்லை, உனக்கு சிறு பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகளுக்காக சில வருடங்கள் மாத்திரம் உனக்கு தண்டனை, பிறகு நீ விடுதலை பெறலாம். ஆனால் அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அவன் கத்தி குத்தினது போது அந்த மனைவி அழுத சத்தம் கேட்டு, அந்த பிள்ளைகள் அழுகிற சத்தத்தை கேட்டு மனசாட்சி உடைந்து போனது. ஒரு நாள் காலையிலே காவலாளிகள் வந்தார்கள். ஐயோ அந்த பரிதான், ஒரு பாட்டில் பீஸை வைத்து தன் கழுத்தை வெட்டி கொண்டார், அவரும் மரித்து போனார். அந்த பாவம் அந்த மனிதனை நெருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீதிமொழிகள் 8:36 சொல்கிறது, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது தன் ஆத்மாவுக்கு அவன் தீங்கு செய்கிறான். When man sins, he wrongs his own soul. நீதிமொழிகள் 19:2 சொல்கிறது, பாவம் ஒரு மனிதனை தீய வழியிலே அவனை கொண்டு போய்விடும். எசேக்கியேல் 18:4 சொல்கிறது, எசேக்கியேல் 18:20 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சமாதானத்தை அறியாது என்று வேத வசனம் சொல்கிறது. பாவம் ஒரு மனிதனை கொள்ளும், பாவம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அழித்து போடும், அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய ஆரோக்கியத்தை, அவருடைய மகிழ்ச்சியை அழித்து போடும். என் அருமை தெய்வ ஜனமே,
பாருங்கள், அந்த மனிதனுடைய பாவம் செய்ய அவனுடைய தேவையில்லாத அந்த காயங்கள், அவன் குடிவெறியினால் தேவையில்லாத காயங்கள் அவனுக்கு வந்தது. அவனை காயப்படுத்திக் கொண்டது மாத்திரம் பலருக்கு வேதனை. தன் பிள்ளைகளுக்கு அனாதைகளாக விட அவர்களும் மனதை காயப்படுத்துகிற மனிதனாக அவர் மாறினார். என் அருமை தெய்வச்சனங்கள், இப்படியாக தான் பல நேரத்தில் உலக சிற்றின்பங்கள், உலக ஆசைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, பகையாக இருக்கிறது என்று என் அருமை கர்த்தருடைய பிள்ளை என்று நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படியாக இருக்கிறது. இயேசுவின் சீடர் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தார். இயேசுவோடு கூட இருந்தவன், அற்புத அடையாளங்களை கண்டவன், இயேசுடைய சீடன் என்று பெருமையாக சொன்னவன், நானும் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று பெருமையாக மார்பை தட்டி பேசினவன். ஆனால் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொண்டதுக்கு காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் பூந்தான். The Satan entered Judas. ஏன் தெரியுமா? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கூழுக்கும் ஆசை மீசக்கும் ஆசைன்னு சொல்லுவார்கள். ஆத்துலயும் ஒரு காலு, சேத்துலயும் ஒரு கால். கடவுளும் தெரியப்படுத்தணும், மறுபக்கம் உலக ஆசைகளும் வேண்டும். You cannot parallel your life like that. ஒன்று ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், அல்லது உலக காரியங்கள் உன்னை பற்றிக் கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இல்லாமல் இருப்பீரானால் பிசாசானவன் அதற்கென்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். நம் வாழ்க்கையை நுழைந்து நம்முடைய தரிசனங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டத்தை திசை மாறும்படி, வழிவிடும்படி அவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். தேவன் நமக்கென்று ஆசீர்வாதத்தை பிடுங்கபடி எத்தனைத்துக் கொண்டே இருக்கிறான். யூதாஸ் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இயேசுவோட சீடர் என்று பெயர் பெறும்படி தேவன் அவனை 12 சீடர்களை எப்படி தேவன் தெரிந்து கொண்டாரோ அதே போல் 12 பேர்கள் ஒருவனாக முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டது. கைக்கு எட்டுனது வாய்க்கெட்டு வெளி போல் தேவனுடைய ஊழியன் சீடன் என்று பெயர் பெற்ற ஒரு மனுஷன் அதை இழந்து போனார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார், அந்த பாக்கியத்தை இழந்து போனார். காரணம் என்ன? உள்ளத்துக்குள் ஒரு ஆசை அவனுக்கு இருந்தது. கடவுளும் பிரியப்படுத்தணும், உலகம் ஆசையும் பண ஆசை எல்லாம் பாவத்திற்கு வேறாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கிறனா, இயேசுவை பார்க்க வந்த ஒரு பெண் அவள் வைத்திருந்த ஏற்பட்ட தைலத்தை எடுத்து வந்து உடைத்து இயேசுவின் கால்களிலே அதை போட்டு தன் மயிரினால் இயேசுவின் கால்களை கண்ணீரால் துடைத்தாள். மற்ற சீடர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனா தோமா, இவன் யூதாஸ் மாத்திரம்தான் சொன்னான். இவள் பைத்தியக்காரை போல வெளியேறப்பட்ட தைலத்தை உடைத்து விட்டார். ஒருவேளை அதை விற்றிருந்தால் 300 வெள்ளிக்காசுக்கு ஒத்ததாக இருக்கும். அதை வைத்து ஒரு வியாபாரத்தை செய்திருக்கலாமே. பாருங்கள், அவனுடைய எண்ணம் எல்லாம் வியாபாரம் சார்ந்ததாகிறது. அவளுக்கு பணம் பெருசல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை பெருசல்ல, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறதான் தன் மனதில் இருந்தது. ஆனால் அவனுடைய எண்ணமும் பாருங்கள் பணமாக இருந்தது. இவ்வளவு தைல பணம் வெளியிருந்த தைலத்தை உடைத்து காலில் ஊற்றிவிட்டார். அவனுடைய பண ஆசையே அவனுக்கு பாவமாக மாறிவிட்டது. அவனுடைய உலக ஆசையே, உலக இன்பமே, ரகசியமான பாவமே அவன் வழிவிடுகிறதுக்கு காரணமாக ஆயிற்று. என் அருமை தெய்வச்சனமே, என்றுக்கு நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார். என் மனைவிக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, என் நண்பருக்கு தெரியாது, என் உற்றாருக்கு தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The eyes of God is watching. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்மாணமாக இருக்கிறது. Everything is naked before God. நாம் பேசுகிறதுக்கு முன்பாக நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவன் அறிந்திருக்கிறார், நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார், நம் மனதிற்கு வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம் மனதில் புலம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கலக்கத்தை அறிந்திருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் உங்கள் ஒவ்வொரு சிந்தையும் அறிந்திருக்கிறார். இதனால் நம்முடைய உள்ளத்தை அறிந்து பார்க்க, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது.
கணவர் மனைவிக்குள்ள இருக்கிற ஐக்கியத்திலே நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படியா இருக்கிறது? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவிலே நம்முடைய ஊழியம், நம்முடைய ஐக்கியம், நட்பு எப்படியா இருக்கிறது? சபைக்கும் நமக்கும் இருக்கிற நட்பு ஐக்கியம் எப்படியா இருக்கிறது? ஏதோ கடமைக்காக வருகிற மக்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. வேலைக்கு போகிற நாம் அந்த வேலைக்கு சம்பளத்துக்கு ஏற்ற நியாயமாக உண்மையாக இருக்கிற மக்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் பார்க்கிறோம். பல நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுகிறோம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கவில்லை, எடுத்த உயர் கிடைக்கவில்லை. ஏன்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவார். ஒருவன் வேலையை ஜாக்கிரதையாக இருக்கிறதை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நம்முடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருந்தால், வேலையிலே உண்மையாக இருந்தால், நம் குடும்பத்திலே உறவிலே உண்மையாக இருந்தால், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்திலே உண்மையாக இருந்தால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவார் என்று நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று பாருங்க. பிலாத்து கேட்டார், இயேசுவை கல்வனை போல பிடித்தார்கள், எல்லாருக்கும் முன்பாக கைகளை கட்டி தலைகுனியும்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக்க வைத்தார். அவர் கேட்டார், நீ யூதாவின் ராஜாவா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னார். எல்லாரும் பணி செலுத்துகிறானே, அது உண்மையா என்று கேட்டபோது இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்தில் ஏதாவது குற்றத்தை நீங்கள் காண்பிக்க முடியுமா? Can you find a fault in me? இயேசு தைரியமாக சொன்னார், என்னிடத்தில் ஏதாவது குற்றங்களை நீங்கள் சொல்ல முடியுமா என்று. எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, என்னிடத்தில் ஒரு தவறு இல்லை, என் அருமை தெய்வ ஜனமே என்று நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, கடவுளுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருந்த போதிலும் மற்ற தகாத உறவுகளை வைத்துக் கொண்டிருக்க என் அன்பு சகோதரனை மனம் திரு. யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவன் அதை அறிவார். God knows your illegal relationship that you're having. நீ வைத்திருக்க தகாத உறவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனம் திரும்பு. யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளார். கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்திருக்கிறது, அதை அறிந்திருக்கிறது. நீ பல ஆண்டுகள் மறைத்து வைத்திருக்கலாம். பழமொழி ஒன்று சொல்வார்கள், 100 நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான். தேவன் உன்னை குறித்து உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். உனக்கு சமாதானத்தில் நல்ல பேர் ஒன்று. உன் மனைவி உன் மேல் அன்பு வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகள் உன் மேல் பாசம் வைத்திருக்கிறார். இந்த தகாத உறவு உனக்கு வேண்டாம். என் அன்பு சகோதரியே, மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்ற ஆண்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பார்வையோடு நீ பார்க்கிறாய்? இச்சையோடு நீ பார்க்கிறாயா? மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருட்களை இச்சையோடு நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருட்களை பார்த்து அந்த பொருள் எனக்கு இல்லையே என்று மற்ற பொருட்கள் மேல் இச்சிக்கிறாயா? 10 கற்பனைகள் ஒன்று, உன் ஐநாள் வீட்டின் பொருட்களை, காரியங்களை இச்சிக்காதே. Are you coveting your neighbor's things and your neighbor's wife? ஆண்டவருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மறுபக்கம் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து சமாதானத்தை, சந்தோஷத்தை, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். பிசாசு உன்னை புடமிடும்படி அவன் நீ வேண்டிக் கேட்டுக்கொண்டான். நானோ உனக்காக பிரார்த்தனை செய். Jesus prayed for Peter because God had a plan about Peter. யூதாசும் குறித்தும் ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் சத்துருவின் எண்ணங்களுக்கு அவன் தன்னை விட்டுக் கொடுத்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விட்டது. தேவனுடைய அழைப்பை மறந்து திசை மாறி போய்விட்டது. ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற பாதையை கடந்து செல்ல வேண்டும் என்றார். மனம் திறந்து மனம் மாற்றிக்கொள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, என் அன்பு வாலிப தம்பியே, கூட்டம் முடிந்த பிறகு வீட்டுக்கு போகும் பொழுது எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? உன் மொபைல் போன்ல எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? இன்டர்நெட்ல பெற்றோர்கள் தூங்கின பிறகு நீ எதை காட்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தாய்? ஆலய ஆராதனைக்கு வந்துவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று
டிவி நிகழ்ச்சியை அரை குறைவாக நிர்வாணமாக இருக்கிற ஒரு பெண்ணின் நடனத்தை பார்த்து கைகளை தட்டி சிரித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? ஆண்டவருடைய கண்களை பார்த்து துக்கம் அடைந்து, ஆண்டவருடைய கண்கள் துக்கம் அடைந்திருக்கிறது. நான் என்ன பெரிய பாவம் செய்த ஒரு டிவி நிகழ்ச்சியை தான் நம்புறதை பார்த்து, ஒரு நடிகை நடனம் ஆடுகிறத பார்த்து, பாவம் அப்படித்தான் மெல்லமாக நுழையும். ஒரு காட்சியை காட்டி, ஒரு படத்தை காட்டி நம்முடைய எண்ணத்தை மெல்லமாக திசை மாறி செய்யும். சில விசுவாசமான கப்பலை அவர் சேதப்படுத்தியிருக்கிறார். என்று உன் வாழ்க்கை சேதம் வராதபடி உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார். உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார். ராத்திரி நேரத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் நீ பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு யூடியூப் வீடியோஸை தேவன் அறிந்திருக்கிற வாலிப மகனே, don't think your parents doesn't know about it. Don't think your pastor doesn't know about it. Everything God is watching. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீ தொழிலை நீ எப்படி செய்கிறாய், எப்படி உன் தொழிலை வியாபாரத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் கொடுத்த காணிக்கையை, கடவுளுக்கு அது கொடுக்க வேண்டிய தொகையை நீ நியாயமாக செலுத்த வேண்டிய காரியத்தை நீ செலுத்துகிறாயா? ஆண்டவருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மரப்பக்கம் உன்னை பிடிக்கும்படி பிசாசானவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20-22 வசனத்தின் பார்க்கிறான். நாகமான் எலிசாவை தேடி வருகிறான். பல ஆண்டுகளாக குஷ்டரோகியினால் பிடிக்கப்பட்ட அவன் ஓடி வருகிறான். ராஜா சொன்னதால், அந்த வேலைக்காரி பெண்ணை சொன்னதால் அவன் எலிசாவை தேடி வருகிறான். எலிசா ஜெபம் செய்தால் என் பிரச்சனைக்கு கட்டாயம் தீர்வு வரும் என்று நம்பிக்கையோடு வந்தான். எலிசாவை நம்பிக்கையோடு தேடி வந்தான். இன்றைக்கு மாலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவனுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா! நாகமான் வைத்தியர்களால் கைவிடப்பட்டது குஷ்டரோகியாக ஒரு லெப்ரசியான தேவனுடைய மனிதனை தேடி ஓடி வந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எலிசா சொன்னார், யோர்தான் குளத்தில் போய் 7 தடவை முழுகி விட்டுவார். அவன் யோசித்தான், இது 7 தடவை முழுகினால் சரியாகுமா? இத்தனை நாட்கள் சரியாகாதது, இத்தனை நாட்கள் நடக்காதது, இது நடக்குமா என்று யோசித்தான். கர்த்தர் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் பல காரியங்கள் முயற்சி செய்திருக்கலாம். குடும்பத்தின் காரியங்களை குறித்து, படிப்பின் காரியங்களை குறித்து, ஆரோக்கியத்தின் காரியங்களை குறித்து, உன் தொழிலின் காரியங்களை குறித்து பல காரியங்கள் முயற்சி செய்து பலனற்ற நிலையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் மாறாதது இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் மாறுகிறவனை பார்க்க போகிறார். நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் பட்ட பாடுகளுக்கு, நீங்கள் பட்ட வேதனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நாகமான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தான். ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். சந்தோஷத்தோடு தன் வீட்டிற்கு போனான். ஆனால் பாருங்கள், எலிசாவோட வேலைக்காரன் கேயாசி பார்த்தான். என் எஜமான் பிழைக்க தெரியாத ஒரு மனுஷன். நாகமான் நகையெல்லாம், பணத்தெல்லாம், வெள்ளி காசெல்லாம் எடுத்து வந்திருக்கிறார். பிழைக்க தெரியாத ஒரு மனுஷனா இருக்கிறார். அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்கட்டும் சொல்லி கேயாசி என்ன செய்தார்? நாகமான் ரதத்திற்கு பின்பாக ஓடினார். கர்த்தருக்கு பின்பாக ஓட வேண்டும் கேயாசி, கர்த்தருக்கு பின்பாக ஓட வேண்டிய கேயாசி, தேவனுடைய மனிதனுக்கு பின்பாக ஓட வேண்டிய கேயாசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அர்ப்பணித்த கேயாசி உலகத்திற்கு பின்பாக ஓடி போனான். He went back of the world. என் அருமை தெய்வச்சனமே, கேயாசி எண்ணி நான் யாருக்கும் தெரியாது நான் செய்தது. ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடி வந்தான். அந்த வெள்ளி காசை வாங்கிக் கொண்டு, ஆடைகளை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். நடந்தது என்ன? எலிசா கேட்டார், கேயாசி நீ எங்க போய் விட்டு வந்தாய்? நீ எங்க இருந்து வருகிறாய் என்று கேட்டார். நீ நாகமானுக்கு ரதத்துக்கு பின்பாக போகும்போது என் ஆவி, என் ஆத்மா உன்னோடு கூட வந்ததா? இது பணத்தை தேடுகிற நேரமா?
அகமான விட்ட கிறிஸ்துரோகம் உன்னை பற்றி கொள்ளும் என்று சொன்னார். அப்படியாக நோய் அவனை பற்றி கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியாக ஒரு குஷ்டரோகியாக மாறினார். எலியாவோடு இருந்த எலிசா இரட்டிப்பான வல்லமை பெற்றுக் கொண்டார். 7 இரட்டிப்பான வல்லமை பெற்ற எலிசாவோடு இருந்த கேயாசி 3 மடங்கு அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து ஒரு குஷ்டரோகியாக தலை குனிந்தவனாக, எல்லாவற்றையும் இழந்தவனாக, தேவனுடைய ஊழியனாக பெயர் பெற்றவனாக, ஊழியத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போனார். He lost everything in his life. என் அருமை தெய்வச்சனமே என்று கூட உன் உள்ளத்தை ஆராய்ந்துப்பார். ஆண்டவருக்கு முன்பாக உன் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? என் அருமை தெய்வச்சனமே, பாருங்கள், சில வருடம் போன 2 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்தோனேசியா தேசத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றேன். ஜகார்த்தா, தங்கரான், மெடான் என்று சொல்லி பல இடங்களிலே கடவுளுடைய ஊழியத்தை பேசும்படி சென்றேன். குறிப்பாக மெடான் ஒரு இடத்திற்கு என்னை ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னார். பாருங்கள், அந்த தேச பட்டணத்திற்கு நான் போயிருந்த போது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், இந்தோனேசியா ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கு என்னை அழைத்த நண்பர் சொன்னார், பிரதர், இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு, எதை குறித்து வேணா பேசலாம், மதத்தை குறித்து நீங்க பேசப்படா. அப்படியே லபக்குன்னு பிடிச்சி லபக்குன்னு ஜெயில போட்டுருவாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டான், ஜெயில போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நான் அவங்களை பார்த்து சொன்னேன், கவலைப்படாதீங்க பிரதர், நான் 99% ஒபீடியன்டான ஒரு ஆஸ்பெக்ட். என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் பத்திரமா போய் விட்டு பத்திரமா வரேன், அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் பிரதர், கட்டாயம் நான் வாயே திறக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போனேன். அங்கே கூட்டம் 3 நாட்கள் கூட்டம் மிக ஆசீர்வாதமாக. கூட்டம் முடிந்து அந்த மெடான் விமான நிலையத்தில் நான் அமர்ந்திருந்த போது, ஜகார்த்தா இங்கு இந்தோனேசியாவுடைய தலைநகரத்துக்கு வர விமானத்தை பிடிக்க காத்திருக்கும் போது திடீரென்று ஆண்டவர் என்னோடு பேசினார். திரும்பி பாருயா என்று சொன்னேன். நானும் திரும்பி பார்த்தேன். அங்க ஒரு அழக செக்க செவனு அழகா சிரித்த ஒரு அழகான ஒரு பெண் இருந்தாள். அவள் போட்டிருந்த கருப்பை ஆடைகளை பார்த்த உடனே அவர் இஸ்லாமிய ஒரு சகோதரி என்று நன்கு அறிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ அவர்கிட்ட போய் பேசு, என் அன்பை குறித்து பேசு. நான் சொன்னேன், ஆண்டவரே, ஏ ஆப்ஷன் சரியில்லை, பி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன். அப்படி பி ஆப்ஷன் இல்லையா, நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, சி ஆப்ஷன் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்ன, இல்லை இல்லை, நீ பேசணும். என்னடா ஆண்டவர் இப்படி தொந்தரவு பண்றாரு, இன்னொரு தயக்கம். அப்பொழுதான் என் நண்பன் சொன்ன வார்த்தையில நம்ம ஞாபகம் வந்தது, உன்னை நேர ஜெயில போட்டுருவாங்க. நான் திரும்பி பார்த்தேன், அங்க காவல்துறை போலீஸ் ஆபீசர்லாம் நடந்து போகிறது நான் பார்த்தேன் லட்டியோட. அன்றைக்கு தான் இந்த காவல்துறையில் இருக்க லட்டியை பார்த்துட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா நாட்டில் இருக்க போலீஸ் காவல்துறையில் இருக்க லட்டி எவ்வளோ காவல்துறை எவ்வளவு நல்லவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களோட லட்டியை பார்த்தா உருட்டு கட்டியா போல இருக்கு. ஆனா நம்ம இந்திய காவல்துறையில் இருக்க லட்டியை பார்த்தா 3 மாசம் சாப்பிட போடாம பட்டினி போட்ட போல இருக்கு. அப்போதான் நினைச்சுக்கிட்டேன், எவ்வளவு நல்லவர்கள் நம்முடைய இந்திய நாட்டு காவல்துறை மக்கள். எனக்கும் அந்த லட்டியை பார்த்தனும் ஒரு அடி. நான் ஆண்டவர் பார்த்து சொன்னேன், பாடி தான் ஸ்ட்ராங், ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக் ஆண்டவரை, லட்டி அடி வாங்குற உடம்பா இது அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், தரிசனத்தை என் கண்கள், ஆன்மீக கண்களை திறந்தார். அந்த மகள் வைத்திருந்த பையை காட்டினார். அந்த பையுக்குள் வைத்திருந்த ஒரு கடிதத்தை ஆண்டவன் காட்டினார். என் ஆன்மீக கண்கள் மூலமாக பார்த்தேன். அந்த கடிதத்தில் ஒரு தற்கொலை செய்யும்படி ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறத நான் பார்த்தேன். சில தூக்க மாத்திரைகள் வைத்திருக்கிறத நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இதையும் பார்த்துட்டு நீ சும்மா இருக்க போறியான்னு கேட்டேன். இதையும் பார்த்துட்டு நீ சும்மா இருக்க போகிறியான்னு கேட்டேன். மிளகை போல என் உள்ள புரிகிச்சு. பாருங்கள், என்னால் அதை பார்த்து விட்டு நான் சும்மா இருக்கவே முடியவில்லை. நேரடியாக ஓடி அவளை பார்த்து கேட்டேன். இந்தோனேசிய பாஷையிலே சகோதரி என்றால் இபு என்று சொல்வார்கள். அவளை பார்த்து சொன்னேன், சலாமத் பாகி, குட் ஈவினிங், சலாமத் பாகி, இபு ஹவ் ஆர் யூ என்று கேட்டேன். அவளும் சொன்ன சிரிச்ச முகத்தோடு சொன்னேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் ஃபைன், ஐ எம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னேன்.
என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு சிரிச்ச முகத்து போல இருக்கிறானே என்று யோசித்துக் கொண்டு பொழுது தேவனுடைய ஆவியானவர் என்னை அனுப்பினார். நேரடியாக ஆண்டவர் கேட்டார், வாழ்க்கையில எல்லாம் நலமாக இருக்கிறது என்றால் ஏன் தற்கொலை செய்ய ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார்? Why do you want to die? ஏன் சாக வேண்டும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்? அப்படியே நடுங்கினார். என்னை பார்த்து கேட்டார், Who are you? நீங்கள் யார் என்று கேட்டார். நான் ஒரு சுவிசேஷகன் சொன்னா இவர் ஒரு இஸ்லாமிய பெண். நான் ஒரு சுவிசேஷகன் சொன்னா இவருக்கு என்ன தெரியும் என்று யோசித்தேன். மனதை சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்தோனேசிய தேசத்தில் பல கத்தோலிக்க சபைகள் ஒன்று. அதில் மனதில் வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், நான் ஒரு ஃபாதர் என்று சொன்னேன். அவ என்ன பார்த்து கேட்டா, பொண்ணோட ஃபாதரா பையனோட ஃபாதரான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அந்த ஃபாதர் இல்லம்மா, நான் சர்ச்சு ஃபாதர்மான்னு சொன்னேன். அவ சொன்னா, ஓ சர்ச்சு ஃபாதரா, இந்த சர்ச்சு ஃபாதருக்கு இதே வேலை, மதம் மாற்றுகிறதே வேலை. அநேக மற்ற மதத்தின் மதம் மாற்றுகிறதே ஒரு வேலையா இருக்கிறது. பலர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்தவம் மதமாற்றம் அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவம் என்ற ஒரு கூட்டத்திற்காக, ஒரு சிறிய கூட்டத்தின் மக்களுக்காக வரவில்லை. இயேசு யாவருக்காக வந்தார். வார்த்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று தான் சொன்னார். அவர் யாருக்கும் மரணத்தை ருசி பார்த்தார். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததுக்கு பல காரணங்கள் என்று அப்போஸ்தலர் 38:10 வசனம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நன்மையை செய்யவே, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கட்டிடவே, உன் கண்ணீரை களிப்பாக மாற்றவே, உன் சாபமான வாழ்க்கையை மாற்றவே, உன் வாழ்க்கையை நல்வழியை நடத்தவே இயேசு வந்தார். ஆனா இதை தெரியாமல் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் என்று சொல்லி அவர்கள் தெரியாமல் பிரச்சாரம் செய்கிறார். என் அருமை தெய்வச்சனமே, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். நான் சொன்னேன், அவள் கூச்சலிடும் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அங்க இருக்கிற கேமரா பார்த்தேன், ரொம்ப வருஷமா அந்த ஏர்போர்ட்ல தான் இருக்குது. அதை பார்த்து என்னையே நோக்கி பார்க்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஹார்ட் லேப்டாப்னு அடிக்க ஆரம்பிச்சு. அவளை பார்த்து சொன்னேன், இந்த ஏர்போர்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஒருத்தனாவது வந்து உன் பையில ஒரு கடிதம் வச்சிருக்கிறார், சாக வேண்டிய எண்ணத்தோடு ஒரு மாத்திரை வச்சிருக்கிறார், ஏன் சாக வேண்டிய யாராவது வந்து கேட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை என்று சொன்னேன். அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று சொன்னேன். நான் சொன்னேன், இயேசு சுவாமி சொன்னார், உன் மதத்தில் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, பல நபிகள் இருக்கிறார்கள். மூசா நபி, பல நபிகள் இருக்கிறார். மூசா நபி, அதுல இன்னொரு நபி இருக்கிறார், ஈசா நபி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் எங்கிட்ட சொன்னார் என்று சொன்னார். உன் குர்ஆனில் எழுதப்பட்ட ஈசா நபி தான் இதை குறித்து சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். வேற என்ன சொன்னார் கேட்டேன். நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய தொழில் என்னன்னு தெரியுமா? ஏன் சாக வேண்டும் எண்ணத்தோடு இருக்கிறன்னு தெரியுமா? நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாமே சொன்னார். என் அருமை தெய்வச்சனமே, பாருங்கள் சொன்னார், நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் மந்திரவாதியா? நீங்க யார்? கிளஜோசியா? நீங்க யாருன்னு கேட்ட ஆரம்பிச்சார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க. நான் சொன்னேன், உன்னுடைய தொழில் விபச்சாரம், உன் கணவர் என்னை மறந்து விட்டு விட்டார், உன்னை கைவிட்டு விட்டார், திருமணம் இன்னொரு திருமணம் செய்தார், அந்த மனிதன் சில ஆண்டுகள் வாழ்ந்து அவர் உன்னை விட்டு போய் விட்டார். இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகளை வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் தெரியவில்லை, பணம் இல்லை, உற்றாரில் இருந்தும் ஒரு அனாதை போல இருக்கிறார். ஆதலால் இந்த ஒரு விபச்சாரத்தை செய்துதான் என் சரீர விற்று ஒரு தொழிலை செய்தால்தான் என் மகளை படைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். உன் மகளுக்கு தெரியாது, ஆனா சில வாரங்களாக உனக்குள் மனசாட்சி குத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை என் மகளுக்கு தெரிந்து விட்டால் அவள் என்னை என்ன நினைப்பாள், என்னை விட்டு போய்விடுவாளே என்று ஒரு தயக்கம், ஒரு கலக்கம் மனதை வாட்டுகிறது. நீ செய்த குற்றங்கள், மறைவாக செய்கிற குற்றம் சமாதானத்தை கெடுத்து விட்டது. ஆனால் சமாதானத்தை இழந்த உன் மனதில் சாக விடுவர் எண்ணத்தோடு இருக்கிறான். இதுதான் உண்மை. அவள் தேம்பி அழுதாள். இது உண்மை ஐயா, இது உண்மை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இயேசு பட்ட பாடுகள், வேதனைகளுக்கு ஒரு சில வார்த்தைகளால் சொல்லவே முடியாது.
பாருங்கள், அந்த பெண் தேம்பி தீம்பேள, ஐயா என் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ஞானத்தின்படி ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்றிலிருந்து எண்ணி ஒரு 3 நாள் ஆண்டவரிடத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவேன் என்று சொல்லு. ஆண்டவர் வாழ்க்கை கட்டுவார், உனக்கு ஒரு வேலையை கொடுப்பார், அது பிறகு உன் வாழ்க்கை தலைக்கீழாக மாறிடுச்சு. பாருங்கள், நானும் இந்தோனேசியோட ஜகார்த்தாவுக்கு வந்தேன். போகிறதுக்கு முன்பாக என்னை பார்த்து கேட்டேன், உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்குமான்னு கேட்டேன், உங்க போன் நம்பர் இருக்குமான்னு கேட்டேன். என் மேல ரொம்ப பாசம் வைத்து அவள் கேட்கிறான்னு எண்ணி நானும் என்னோட போன் நம்பர் கொடுத்தது மாத்திரம் ஜகார்த்தாவில் இருக்கிற பக்கத்து வீட்டு விசிட்டிங் கார்டும் போன் நம்பர் சேர்த்து கொடுத்தேன். அது வாங்கிட்டு சொன்னா 3-4 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க. ஒரு வேலை கிடைக்கலன்னா 3 நாளுக்கு பிறகு போன் பண்ணுவேன், திரும்ப ஒரு கடிதத்தை எழுதுவேன். என் சாவுக்கு காரணம் இந்த மனுஷன் தான் காரணம் என்று உன் பேரை எழுதிட்டு நான் சாவையான்னு எனக்கு உள்ளவே ஒழிஞ்சு போச்சு. என்னடா நல்லது செய்து ஒரு தீங்கு வந்து விட்டதே என்று எண்ணி கலங்கினேன். 3 நாள் அவை சாப்பிட்டாலே இல்லையோ எனக்கு சாப்பிடவே வரல. 3 நாள் ஃபீஸ்டிங் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் ஃபாஸ்டிங். எனக்கு என் பாடுகள் எனக்கு தான் தெரியும். 3 நாள் பிறகு அப்படி போன் பண்ணினேன். என்னடா சொல்ல போறான்னு யோசித்துக் கொண்டது போது அப்படின்னு சொன்ன, ஃபாதர் நீங்க சொன்னது போல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார், என் உள்ளத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! இயேசு மதத்தை மாற்றும்படி வரவில்லை, மனதை மாற்றும்படி தான் வந்தார். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றும்படி தான் வந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தின் படிப்பீரானா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலே மகிமையாக வீற்றிருக்கிறார். எப்படியாக வீற்றிருக்கிறார் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, இன்றுக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அவருடைய காயங்கள் ஆறாமலே இன்றும் இருக்கிறது. இன்று ஒரு காயங்கள் ஆறாமலே இன்று நம்மை அணைக்கும்படி, நம்மை முத்தமிடும்படி, நம்ம கண்ணீரை மாற்றும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட காயங்கள் வந்தது தெரியுமா? சங்கீதம் 129 3வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களா? இயேசு பிறந்ததுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசி இயேசு பட போகிற பாடுகளை குறித்து, அந்த பாடுகள் நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்? அந்த வசனம் சொல்லுகிறது, நிலத்தை உலகிறதை போல அவரை முதுவை உலர்வார்கள். நிலத்தை உலகிறதை போல அவர் முதுவை உலர்வார்கள். சங்கீதம் 22 14 15வது வசனத்தின் படிப்பீரான வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயம் மிளகை போல உருகிற்று. அவருடைய இருதயம் மிளகை போல உருகிற்று. அவருடைய பலன் ஓட்டையை போல காய்ந்து போனது. பலனை இழந்தவராக இருந்தார். வேதம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. மரணத்தை குறித்து துக்கமுடையவராக இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த போது மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு கல்வனை பிடிக்கிறதை போல இயேசுவை பிடித்தார். அவர் முகத்தை அறைந்தார்கள், அவர் மயிர்பிடியை பிடுங்கினார்கள், அவருடைய ஆடையை கழற்றினார்கள். பலர் முகத்தை அறிந்தார்கள். இயேசுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும் என்று சொல்லிப்பார். வாய் தராத ஒரு ஆட்டிக்குட்டியை போல மௌனமாக இருந்தார். மௌனமாக தன்னை விட்டுக் கொடுத்தார். நாடகையின் மத்தியிலே மக்கள் பரிகாசம் பண்ணினார்கள், ஏளனாக பேசினார்கள். இதோ யூதாவின் ராஜா என்று சொல்லி கேலி பண்ணினார்கள். தன்னை வேதனைப்படுத்தும்படி முள்கிரீடத்தை சூட்டினார்கள். ஒரு பக்கம் மனிதனுடைய வார்த்தைகள் உள்ளத்தை உடைத்தது, மறுபக்கம் முட்களால் ஒரு சையம் வேதனைப்பட்டது. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவை சாட்டையால் அடித்தார்கள், ராம் முழுவதும் அடித்தார்கள், துடிக்க துடிக்க அவரை அடித்தார்கள், வேதனைப்படுத்தும்படி அவரை அடித்தார்கள். 40 சாட்டைகளுக்கு மேலாக அவரை அடித்தார்கள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் நடிகர் மெல் கிப்சன் என்ற ஒரு மனிதன் அந்த படத்தை டைரக்ட் செய்தார். என் அருமை தெய்வ ஜனமே, இயேசுவாக நடிக்கும்படி
ஒரு நடிகரை தேர்வு செய்ய எண்ணினார்கள். அந்த மனிதன் தான் ஜேம்ஸ் சாஸ்வெல் என்ற ஒரு மனிதன். இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் அந்த மனிதனுடைய முகம் இயேசு கிறிஸ்து நாட்கள் போல் இருந்தது போல அதே பாவின் உடம்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கிறது. இவர் நடித்தால் ஏற்றதாக இருக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் இயேசுவை அறியாத ஒரு நாஸ்திகர். He was an unbeliever. ஆனாலும் இவர் தான் படத்தை நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பல காட்சிகள் நடிக்க முடிந்தது. இயேசுவை சாட்டையால் அடிக்கிற ஒரு காட்சி எடுக்க நேரிட்டது. அந்த மனிதனை முது பகுதியை ஒரு மெழுகி போல ஒரு துவாரத்தை முன்பாக வைத்தார்கள். ஒரு சாட்டையை கட்டையிலே 8 கயிறுகள் இருக்கும். அந்த 8 கைகளிலே கூர்மையான எலும்பு துண்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. கூர்மையாக இரும்பு துண்டுகளும் எலும்பு துண்டுகள் இருக்கும். பாருங்க, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்க்கிறனா, அந்த சாட்டை அந்த போர்ச்சவன் அடிப்பான், அப்படி அந்த டேபிளை கிழித்துக் கொண்டு அப்படி கூர்மையாக இருக்கிற ஒரு ஆயுதம். பொல்லாதவர்களை, கொலைபாதகர்களை, ரோமர்களுக்கு எதிராக எழுப்பினவர்களை, குற்றவாளிகளை இப்படிதான் சிறைப்படுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் குற்றமற்ற இயேசுவை பிடித்தார்கள். ஒரு கல்வனை போல பிடித்தார்கள். கைகளை கட்டினார்கள், கால்களை கட்டினார்கள். பாருங்கள், ஜேம்ஸ் சாஸ்வெலை கட்டினார்கள். டைரக்டர் சொன்னார், ஷாட் ரெடி, ஷூட் நவ். ஷாட்டை அடித்தார்கள். மெழுகை போல வைத்திருந்தது அந்த சரீரம் போல காட்சி அளித்தது. மெழுகை போல இருக்க சரீரத்தை அப்படியே கிழித்துக் கொண்டு வந்தது. இரண்டாவது சொன்னார், செகண்ட் ஷாட் ரெடி, ஷாட் நவ். இரண்டாவது அடி. மூன்றாவது ஷாட் வந்தது. இப்பொழுது மூன்றாவது ஷாட் ரெடி, ஷாட் நவ். மூன்றாவது ஷாட்டை வீசும்போது அதில் ஒரு ஷாட்டின் கை சற்று ஆழமாக சென்று ஜேம்ஸ் சாஸ்வெலுடைய முது சதையை காவிக்கொண்டது. இந்த மனுஷன் கூச்சலட்ட, ஐயோ எனக்கு எரிகிறது, வலிக்கிறது, தாங்க முடியவில்லை. ஷூட்டிங்கை நிறுத்தினார்கள். அப்படியே துடித்து வழியினால் துடி இருந்த மனிதனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். 3 தையல்கள் அந்த இடுப்பு பகுதியிலே போட்டார்கள். ஜேம்ஸ் சாஸ்வெல் அந்த வலி தாங்க முடியாத 3 நாட்கள் தாங்க முடியாத ஒரு எரிச்சல், தாங்க முடியாத ஒரு வலி. அன்று மாலையிலே பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் டைரக்ட் செய்த மெல் கிப்சன் என்ற அந்த டைரக்டர் வந்தார். அவரும் இன்னொரு ஹாலிவுட் நடிகர். அவரை கேட்டு சொன்னார், உண்மையை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட சாட்டை வைத்துதான் அடித்தார்கள்? அவர் சொன்னார், ஆமா. எத்தனை சாட்டைகள் அடி வாங்கினார்? 40ற்கு மேலாக. அவர் உள்ளமே கலங்கினது. ஒரு சாட்டையின் அடியை என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு கயிறு என்னுடைய சதையை கவ்விக்கொண்டதே நான் தாங்க முடியவில்லை. இயேசு 40 அடிகளா? 40 அடிகளுக்கு மேலாகவா? அவர் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டிருக்கோமே. அனுமதியாக சித்திரவாதை ஊடாக அவர் கடந்து சென்றிருப்பார். கண்ணீரோடு கேட்டார், எனக்கு அந்த பாடுகள் அவருக்கு. கடவுள் சொல்லுகிறீர்களே, அவர் ஒரு கடவுள் தன் சக்தி வைத்து தப்பித்திருக்கலாமே, ஏன் தப்பிக்கவில்லை என்று சொன்னார். அவர் உண்மையான கடவுள் என்றால் தன் சக்தி வைத்து இதையெல்லாம் மேற்கொண்டிருக்கலாமே. இந்த பாடுகள் ஊடாக செல்லாமலே மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் காப்பாற்றியிருக்கலாமே, ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி அழுகையோடு கேட்டார். அவர் சொன்னார், மனிதன் செய்த பாவங்களுக்கு நிவாரண பலியாக இன்று உலகம் நினைக்கிறது, கோழியின் ரத்தத்தை சிந்தினால் என் பாவத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லி மற்ற மதத்தார்கள் எழுதுகிறார்கள். ஒரு ஆட்டையை வெட்டினால் அதிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் ஒருவேளை அவருக்கு பாவம் நிவாரணமாக இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. There is life in the blood. ஒரு மனிதனை பாவத்துக்கு நிவாரணமாக கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஆட்டு அல்ல, ஒரு கோழி அல்ல, மனித ரத்தம் தேவை. ஆதல்தான் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசித்து பார்த்தார். நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமக்காக அவர் காயப்பட்டார். காரணமில்லாமல் நாம் செய்கிற குற்றங்கள் நிமித்தம்
சாபங்கள், காயங்கள் நம்முடைய சரீரத்தில் பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை பட வேண்டும். யாதலால் இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டவுடனே அந்த மனிதன் தேம்பி தேம்பி அழுதார். என்னுடைய பாவங்களுக்காகவா, என்னுடைய அக்கிரமங்களுக்காகவா இவர் காயப்பட்டார் என்று தேம்பி தேம்பி அழுதார். ஜேம்ஸ் ஷாசுவர் அந்த படித்தை நடிக்கும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் The Passion of Christ படத்தை நடித்து முடித்த போது ஒரு கிறிஸ்தவராக மாறினார். ஹல்லேலூயா! இதுதான் இயேசுவின் அன்பு. மற்றவர்களை குற்றம் காட்டி அவனை காயப்படுத்துகிற இயேசுடைய மனதின் எண்ணம் அல்ல. இன்றும் நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை குற்றம் சாட்டுகிறவர்களை, நம்மை நோங்கடைய செய்கிறவர்களை, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை இன்றும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். அதல்தான் சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார் என்று அறியாமல் இருக்கிறார். காரணம் இல்லாமல் சரித்திரை காயம், காரணமில்லாத காயங்கள் சில நேரத்தில் நம்ம வருகிறது ஒன்று. ஆதலால் இயேசு தன் சரித்திரை காயங்களை உடையவனாக மாறினார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தின் பரிப்பினா, கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமஸ்கஸ் பட்டணத்துக்கு வந்திருந்த சவுலை பார்த்து ஆண்டவர் தடுத்து நிறுத்தின போது சவுல் கேட்டார், ஆண்டவர் நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே. நம்முடைய தீய வழிகள், நம்முடைய தீய சொற்கள், நம்முடைய தீய பேச்சுக்கள், நம்முடைய தீய சிந்தைகள் இயேசுவை இன்றும் காயப்படுத்துவதாக இருக்கிறோம் என்று மறந்து போக வேண்டும். மேலும் வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 19:4-5 வசனம், இயேசு கிறிஸ்து தம் சீடர் எந்த மக்களை பார்க்கும்படி வந்தார்களோ, எந்த மக்களை நேசிக்கும்படி வந்தார்களோ, யோவான் 1:10 சொல்லுகிறது, எந்த ஜனங்களை தேடி வந்தார்களோ அதே ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். அதே ஜனங்கள் அவரை பார்த்து சொன்னார், இவரை சிலுவையிலே அறியும், இவனை சிலுவையிலே அறியும் என்று சொன்னார்கள். இயேசுடைய உள்ளம் எப்படி உடைந்திருக்க கூடும் பார்க்க. அவரை நியாயம் தீர்க்கும்படி இருந்த பிலாத்து சொன்னார், அவரை விசாரித்து விட்டேன், அவரிடத்தில் ஒரு குற்றமில்லை. I don't see any fault in him. I can't say there is any sin in him. He is a righteous person. ஆனால் அவர்கள் சொன்னார், அவரை சிலுவையிலே அறியும், அவரை சிலுவையிலே அறியும். அவர் மக்களுடைய வார்த்தைகள் இயேசுடைய உள்ளத்தை உடைத்திருக்க கூடும். என் அருமை தெய்வச்சனமே, பல நாடுகளை கைவசமாக இருந்த ரோமர் சக்கரவர்த்தியாக இருந்த ஜூலியஸ் சீசரை குறித்து நாம் அறிவோம். அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருந்தது என்று அறிவோம். அவருடைய நண்பராக புரூட்டஸ் தன் எதிரிகளோடு சேர்ந்து அவரை கத்தியால் குத்தி சாகடித்தார் என்று நாம் அறிவோம். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, அவர் சரீரத்தை சடலத்தை ஆராய்ச்சி செய்த வைத்தியர்கள் மரணத்தின் ரகசியத்தை குறித்து இன்டர்நெட்ல படித்த காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஜூலியஸ் சீசர் தன் நண்பராக புரூட்டஸை கத்தியால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு பரிதாபமாக மரித்து போனார் என்று அறிவோம். ஆனால் அந்த வைத்தியர் ஒரு மறைப்பொருளை எழுதியிருக்கிறார். என்னவென்றால், ஜூலியஸ் சீசர் இருதயம் நின்று, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் மரித்து போனார். எனக்கு ஒரே ஆச்சரியம், இவருடைய இருதயம் ஏன் நிற்க வேண்டும்? வாட் வாஸ் த ரீசன் ஹி காட் a heart attack? ஒரு மனிதனுக்கு இருதயம் நின்று ஹார்ட் அட்டாக் வருகிறதுக்கு காரணம் என்ன? அந்த வைத்தியர் சொன்னார், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத ஒரு கவலை, மன அழுத்தம் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இருதயம் பாதிக்கப்படும். ஜூலியஸ் சீசர் தன் அறைக்கு வந்தபோது எதிரிகள் எல்லாரும் தன் பட்டியோடு எடுத்து வந்தார்கள். அவருக்கு பயம் வந்து விட்டது. தனியாக நான் மாட்டிக்கொண்டேன், நான் என்ன செய்வது என்று எண்ணினார். மறுபக்கம் தன்னோடு கூட இருந்த சிநேகிதன் புரூட்டஸ் பின்பாக வருகிறதை கண்டார். தனக்கு ஒரே சந்தோஷம், என் நண்பர் வந்து விட்டார், எனக்காக தன் உயிரை கொடுப்பார், எனக்காக எதையும் செய்கிற என் நண்பன் புரூட்டஸ் வந்து விட்டார், எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சந்தோஷத்தோடு இருந்தார். மறுபக்கம் புரூட்டஸுடைய கையிலே கத்தி இருக்கிற பட்டயத்தை பார்த்தபோது அவன் உள்ளம் உடைந்து போனது. ஜூலியஸ் சீசர் சாகிறதுக்கு முன்பாக கடைசியாக பேசின வார்த்தை என்ன தெரியுமா? யூ டு புரூட்டஸ் என்று சொன்னார். தான் இருதயம் நின்று போனது.
மரித்து போன சடலத்தில் தான் இவர்கள் மாறி மாறி கத்தியால் குத்தி அவை சாகடித்தார். மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய செயல்கள் ஒரு மனிதனை உள்ளத்தை உடைத்து வைக்கும். இயேசுடைய உள்ளம் கூட அப்படிதான் உடைந்திருக்க கூடும். எந்த சீடர்களையும் நம்பினார், சீடர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். எந்த மக்களை தேடி தேடி அணைத்து ஜபம் செய்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாரோ அதே ஜனங்கள் சொன்னார், இவரை சிலுவையிலே அறையும். என் அருமை தேவ ஜனங்களே, சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, கல்வர்கள் இரு பக்கத்தில் ஒரு கல்வனை போல அவரை சிலுவையிலே அடித்தார்கள். என் அன்பு தேவ ஜனங்களே, அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனைகள் உடையவராக இருந்திருக்க கூடும். அங்கிருந்த அதிகாரிகள், தேவனுடைய மனிதர்கள், சதுசீயர்கள் சொன்னார்கள், இவன் எல்லாரும் ரட்சித்தான், இவன் தன்னையே ரட்சிக்க முடியவில்லை என்று பரிகாசம் பண்ணினார். அந்த கல்வன் சொன்னார், நீ கிறிஸ்தவனால் உன்னையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி பரிகாசம் பண்ணினார். என் அருமை தெய்வச்சனமே, அந்த நேரத்திலும் இயேசு அவரை மன்னியும் என்று ஜெபமானார். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி கண்ணீர் விட்டார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. அவர் நமக்காக நம்முடைய பாடுகள் நிமித்தம், நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை, வேதனை சிலுவையை சுமந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நேரத்திலும் அழுகையோடு வந்திருந்த தாயாரை ஆறுதல் படுத்தினார். தன் சீடனாக யோவானை ஆறுதல் படுத்தினார். தன் மரண பாவத்தை குறித்து குற்றமற்றவராக உணர்ந்து அழுகையோடு என்னை நடத்தலும் என்று அழுத மறுகல்வனை பார்த்து, இன்று என்னோடு நீ பரதேசில் இருப்பாய் என்று அவனை ஆறுதல் படுத்தினார். என்று கூட தேவனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் 2 நிமிஷத்தில் என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்க ரோம் நாட்டிற்கு போவீரானால் சென்ட் பீட்டர் பெசிலிக்கா என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கதான் கத்தோலிக்க போப் தலைவர், போப் ஆண்டவர் தங்குகிற ஒரு இடம் என்று அறிவோம். அங்கு பல புனிதர்களுக்கு, அதாவது தேவ மனிதர்களுக்கு, சீமோன் பேதுரு அவருடைய கல்லறையும் அங்குதான் இருக்கிறது. பல தேவ மனிதர்களுக்கு, இயேசுடைய சீடருக்கு பல சிலைகள் வைத்திருக்கிறார், புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சிலைகள், ஒரு சிலை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு ரோமர் போர்ச்சேவருடைய சிலை இங்கே இருக்கிறதை பார்க்கலாம். அந்த போர்ச்சேவருடைய கீழே ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம், செயின்ட் லோங்கனியஸ் என்று சொல்லி. செயின்ட் கஸ்குருஃபியா லோங்கனியஸ் என்று ஒரு பெயர் கீழே எழுதப்பட்டிருக்கும். அந்த சிலைக்கு அருகிலே ஒரு ஈட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஈட்டு கீழே ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கும், the spear of destiny. The spear of destiny என்று ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த ரோமர் போர் சேவகன் யார்? அவருக்கு ஏன் ஒரு புனித பட்டத்தை, தேவனுடைய பக்தி உள்ளவன், பரிசுத்தவான் என்று ஒரு பக்தி புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் யோசித்த போது நான் ஆச்சரியம் அடைந்தேன். இந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலைக்கு கொண்டு போன போது, பார சிலுவை தூக்கி கொண்டு போது 2 கைகளை ஆணி அடித்தார்கள், கால்களை ஆணி அடித்தார்கள். பல மணி நேரம் ஒரு மலை, அந்த மலையில் இந்த சிலுவை தொங்கும்படி வைத்தார்கள். காரிருள் மேகம் வந்தபோது, பிதாவே என் ஆவியை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்த நேரத்தில் பாருங்கள், அங்கிருந்த ஒரு அதிகாரி மற்ற போர் சேவகனை பார்த்து ஒரு ஈட்டியை வைத்து இயேசுவின் விழாவில் குத்திப்பார், இயேசுவின் விழாவில் குத்திப்பார் என்று சொன்னார். இந்த மனிதனை குறித்து நீங்கள் லூக்கா 23:47, மார்க் 15:29, யோவான் 19:34-35 வசனத்தின் படிப்பீரானால் இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. இந்த ரோமர் போர் சேவகன் தான் இயேசுவின் விழாவில் குத்தினான். எனக்கு ஒரே ஆச்சரியம், இயேசுவின் விழாவில் குத்தின ஒரு மனிதனுக்கு புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கத்தோலிக்க என்சைக்ளோபீடியாவிலே அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை படித்த போது எனக்கு ஆச்சரியம். இந்த மனிதன் ரத்த சாட்சியாக பிறகு மரித்து போனார். இவன் ஏன் ரத்த சாட்சியாக மரித்தானார்? இன்று
மேலும் அவரை குறித்து நான் தியானித்த போது, இயேசுவின் சிலை அண்டை வந்தபோது இந்த மனிதன் ஒரு குறைகளோடு வந்தார். கண் பார்வை இழந்த ஒரு மனிதனாக வந்தார். தன் மனதில் ஒரு தயக்கம், என் மூற்ற அதிகாரி எனக்கு கண் பார்வை இழந்து விட்டேன், ஐயோ இதை அறிந்து கொண்டால் என் வேலை இழந்து விடுவேன், என் குடும்பத்தின் எதிர்காலம் என்னாகுமோ என்று ஒரு தயக்கம், ஒரு பயம் மனதில் இருந்தது. அவர் பயந்ததை போலவே அந்த அதிகாரி சொன்னார், உன் ஈட்டியை வைத்து அவர் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரா என்று குதிப்பார் என்று சொன்னார். இயேசுவின் சிலுவை அண்டை தயங்கி தயங்கி வந்தார். மிகுந்த பயத்தோடு வந்தார். தன் ஈட்டி எடுத்து இயேசுவின் விழாவில் குத்தினார். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் விழாவில் அந்த மனிதன் குத்தின போது அந்த விழாவில் இருந்து எண்ணீரும் ரத்தமும் ஜலம் வந்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. அதில் ஒரு ரத்தம் இந்த மனிதனுடைய கண்களில் பட்டதா. அந்த கண்களில் பட்டபோது அதுவரைக்கும் கண் பார்வை இழந்த, கண்கள் பார்வையற்றவனாக இருந்தது ஒரு மனிதன் மேல் இயேசுவின் ரத்தம் துளிகள் பட்டபோது அவன் கண்கள் பார்வை அடைந்தவனாக சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா! வேத வசனம் சொல்லுகிறது, இந்த போச்சேவகன் தான் பிறகு சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஆதவன் சொன்னார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் விழாவில் குத்த வந்த ஒரு மனிதனையும் மனதுருகி மன்னித்து அவருடைய குறைகளை நிறைவாக்குவாரான, அவருடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவாரான, அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவாரானால் கர்த்தரே நம்பி அன்பின் நிமித்தம் அவருடைய பாடுகளை தியானித்து வந்திருக்கிற உன்னை கைவிடுவார், உன்னை மறப்பார். இன்றைக்கு சிலுவை அண்டை வந்திருக்கிற இன்றைக்கு, இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற இன்றைக்கு, உன் மனதில் பலவிதமான காயங்களோடு வந்திருக்கிறான். மனதிலே வேதனை, சரித்திர வேதனை, வாழ்க்கை குறித்து பல காரியங்களை குறித்து துயரத்தோடு, கவலையோடு, வேதனையோடு வந்திருக்கலாம். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சிலுவை அண்டை வந்த ஒருவரையும் தேவன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். என்றும் சரித்தை வாட்டுகிற வியாதிகள் எது இருந்தாலும் சரி, உன் மனதை வாட்டுகிற பாவம் எது இருந்தாலும் சரி, ஓ தேவனுடைய பழைய வாழ்க்கை பார்க்கிறவர் அல்ல, உன் வாழ்க்கை புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், புதிய நன்மையால் நிரப்ப விரும்புகிறார், புதிய கிருபையினால் உன்னை முடிசூட்ட விரும்புகிறார், அநேகருக்கு ஒரு சாட்சியாகும் வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார். பவளை மாற்றி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வைத்தார் அல்லவா. மறுதளித்த பேதுருவை மன்னித்து சபையை கட்டுகிற ஆசீர்வாதத்தின் ஊழியனாக மாற்றினார் அல்லவா. இன்றைக்கு நாம் மண் என்று அவர் அறிவார், நாம் குறை உள்ளவர்கள் என்று அறிவார். சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போய்விடுகிறோம், பிசாசின் சூழ்ச்சியிலே தவறி விழுந்து விடுகிறோம் என்று தேவன் அறிவார், நம்மை நன்கு புரிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களை நோக்கி பார்ப்போம், சிலுவை நாதரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு அவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற இன்றைக்கு, அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற இன்றைக்கு, அந்த சிலுவையை உன் முன்பாக வைத்துப்பா, அந்த பாடுகளை உனக்கு முன்பாக வைத்துப்பா, இயேசு பட்ட காயங்களை தியானித்துப்பா, உனக்காக தன் கடைசி சொட்ட ரத்தத்தை சிந்தனதை யோசித்துப்பா. நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம் நிமித்தம், நம்முடைய தீய பேச்சுகள் நிமித்தம் நாம் செய்த குற்றங்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நாம் செய்த பொருத்தனைகளை நாம் உண்மையாக இருந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசுவின் கரம் நம்மை தொடப்போகிறது, இயேசுடைய காயப்பட்ட கரங்கள் தொடப்போகிறது, இயேசுடைய தழுவுள்ள கரங்கள் நம்மை தொடப்போகிறது, இயேசுடைய உயிர் தந்த வல்லமை நம்மை தொடப்போகிறது. ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா, எல்லாருடைய கண்கள் மூடியிருப்பதாக. இந்த நாளில் உள்ள உடைந்த நிலையில வந்திருப்பீரா, எல்லாருடைய கண்கள் மூடியிருப்பதாக. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் பிரதர். என் கண்ணீரான வாழ்க்கை மாறணும், என் வியாதிகள் தீரணும் என்று சொல்லி அழகியோட வந்திருக்கிறாங்க. உள்ள உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்க. வாழ்க்கை எல்லாம் முடிச்சு போச்சு, இனி இது மாறாது. என் தலைவிதி
இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சாகடித்துக் கொண்டிருக்கு. என்னோட கோபம் தான் என் கணவரை பிரிந்து நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை டிவோர்ஸ் ஆக போகிறது. இனி எல்லாம் கையில் போயிடுச்சு. இனி எது செய்தாலும் என் கணவர் திரும்பி வரப்போவதில்லை. என் வாழ்க்கை முடிச்சு போச்சு. சாவது தவிர வேற வழி இல்லை. என் பிள்ளை மட்டும் இல்லைன்னா எப்படியோ செத்து போயிருமா பிரதர். எல்லாம் இருந்து ஒரு அனாதையா இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? என்னோட பெற்றோர்கள் என்ன யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வாழ்க்கையில ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் விரும்பினது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களோ ஒன்று சொல்லி அடங்கியோட வந்திருக்கிறாங்க. என் படிப்புல ஏமாற்றம், என் வேலையில தோல்வி, என் கடினமான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை பிரதர். எல்லாரும் என்னை உண்மையை முத்தமத்தை பார்த்து ஏமாளி போல பாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கறது போலதான் என் பிரதர் என் வாழ்க்கையில கண்ணு. அதே சஞ்சலம் அதையோடு வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னை மறுப்பாரா? என் வியாதியிலிருந்து என்னை குணமாக்குவாரா? என் குடும்பத்தை கட்டுவாரா? என்னையும் ஊழியத்தில் பயன்படுத்துவாரா என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? இயேசுடைய கண்கள் உன்னை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவனை சிலவரே அவனை ஈட்டியால் குத்த வந்த அந்த மனிதனையும் ஆண்டவர் மன்னித்தார். அவர் பாவியை நேசிக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். பாவியை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தார், இயேசு கிறிஸ்து பாவியை நேசிக்கிறார். அவர் பாவத்தை மாத்திரம்தான் வெறுக்கிறார். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஓ, கைகளை உயர்த்தினவர்கள் விட்டுக்கொடு. ஆண்டவருக்கு உன்னை விட்டுக்கொடு. இருக்கிற நிலையில இன்னும் விட்டுக்கொடு. ஓ, குதியோனை பார்த்து சொன்னான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்படு. கர்த்தருடைய காரம் உன்னை இறங்கி வரப்போகிறது. உனக்கு ஞானம் இல்லையா, திறமை இல்லையா, கவலைப்படாதே. திறமையை பார்த்து, ஞானத்தை பார்த்து தேவன் பயன்படுத்துகிறார் அல்ல. படித்தவரோ படிக்காதவரோ, செல்வம் உள்ளவரோ செல்வமற்றவரோ, ஞானம் உள்ளவரோ ஞானமற்ற தேவன் தகுதியை அந்தஸ்தை பார்த்து பயன்படுத்துகிறார். உள்ளத்தை பார்க்கிறார். விட்டுக்கொடு. மீதியான நாட்களை விட்டுக்கொடு. என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன். என் நேரத்தை திறந்து கொடுக்கிறேன். என் நேரத்தை ஆண்டவருக்காக ஓட திறந்து கொடுக்கிறேன். என்னை விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ சொல்லி பார்த்தியா? அவர் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவன், ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். இன்று இயேசுவின் காரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரப்போகிறது. இயேசுவின் உயிர் தந்த காரங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரப்போகிறது. அன்று இயேசுவின் ரத்தம், சிலுவையிலே காயப்பட்ட ரத்தம், ஓ, அந்த ஒவ்வொரு அந்த லுங்கினியஸை தொட்டதை போல, அவனுடைய குருட்டாட்டமான வாழ்க்கையை தொட்டதை போல இன்றைக்கு யார் அந்த சகோதரர் ராஜ் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்க அன்பு சகோதரர் ராஜ், ஹalleluya, நீ வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை நீ பார்க்க போகிறாய். ஹalleluya, ஹalleluya. யார் அந்த சகோதரர் மேரி? ஓ, அநேக உன் பிள்ளையின் காரியங்களை குறித்து அழகியோடு வந்திருக்கிறார். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிறாய். கவலைப்படாதே. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை பார்க்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏற்ற ஆண்டாக இருக்க போகிறது. ஜெயச்சந்திரன் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடக்கிற காரியங்களோ ஒன்று. அழகியோடு வந்திருக்க ஜெயச்சந்திரன், there's one sister here wheezing problem ஓடு இருக்கிறது நான் பார்க்கிறேன். L4 முது பிரச்சனையோடு வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். இயேசுவின் காரவங்களை தொடுகிறது. இயேசுவின் காரவங்களை தொடுகிறது. எந்தெந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்கு அந்தந்த இடத்தில் வலது கைகளை தொடுங்கள். அவளது கைகளை வைத்து சொல்லுங்கள், இயேசுவோட சுகமளிக்கிற காலம். சிலுவை அண்டை வந்த ஒருவரையும் தேவன் வெறும் கையோடு அனுப்புவதில்லை. ஆரோன், பிரதர் ஆரோன், Brother Emmanuel, the power of God is coming upon you. தேவனுடைய உயிர் தந்த வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் கரவனை தொடுகிறது. அன்பு மகள் ஷாரன், ரெபேக்கா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நடந்ததை எண்ணி, முடிந்ததை எண்ணி நீ அழுகிறதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு உள்ளத்தை திறந்துட்டார். இயேசுவின் உள்ளத்தை திறந்துட்டார். தோல்வியான வாழ்க்கையை தேவன் நன்மையாக மாற்ற விரும்புகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு நோக்கி கூப்பிடு. ஹalleluya.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தம் கொண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் கொண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் பவரே, சோத்திரம் ஏசையா. ஆண்டவரை நம்ம விட்டு கொடுப்போமா? இயேசுவோட உயிர் தந்த வல்லமை நம்ம இறங்கி வர போகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய மகிமை நமக்கு இறங்கி வருகிறது. ஓ தேவனுடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. இயேசுவோட காயப்பட்ட கரம், I see the power of God, I see the power of God. கர்த்தருடைய வைத்த வல்லமை, கர்த்தருடைய வைத்த வல்லமை இயேசு ராஜநாமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், இயேசு ராஜநாமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. Receive the fire, receive the fire, receive the fire. இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை இனி வெளிவீனம் உள்ளவன் அல்ல, இனி வியாதி உள்ளவன் அல்ல, இனி கட்டப்பட்டவன் அல்ல. இதுவரைக்கும் உன்னை கட்டியிருந்த பாவம், உன் குடும்பத்தை வைத்த கட்டியிருந்த சாபம், உன்னை கட்டி வைத்த குறைகள் இனி உன்னை கட்டி வைப்பதில்லை. I see Jesus is touching you. இயேசுவின் கரம், இயேசுவின் கரம், இயேசுவின் கரம். Let go, let go, let go. இது அற்புதத்தின் நேரம், விசுத்தத்தின் நேரம், விடுதலை நேரம், உன் கண்ணீர் கலைப்பாக மாற்றுகிற நேரம், உன் குறைகளை நிறைவாக்குகிற நேரம். ஸ்தோத்திரம் இயேசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்லாம் அவரால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அர்ப்பணித்த உள்ளத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் இந்த பாடலை சத்தமாய் சொல்லுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை தட்டி விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அப்பா எனக்கு சுகம் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாள் என்னோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஓ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். நீ அவரை விசுவாசித்தபடியினாலே, அவரை தேடி வந்தபடியினாலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார், சுகத்தை கொடுத்து விட்டார், உன் ஜெபத்தை எல்லாம் கேட்டு விட்டார், உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி ஸ்தாபம் இராது, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார், உன் ஸ்தாபங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்தாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா?